வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்ச் டிசி விசஸ் ஜிடி பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ சொல்லுங்கள் ஸ்ரீநாத், கேஎல் காடோட பயங்கரமான இன்னிங்ஸ் அதுலேருந்து ஆரம்பிப்போமா? பயங்கரமான இன்னிங்ஸ். நேற்று ரெண்டு லைனப்பை பார்த்தாலும் எனக்கு இன்ஸ்டன்டா என்ன டக்குன்னு டெஸ்ட் மேட்ச்க்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், கேஎல் ராகுல், பத்தும் நிசாங்கா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபாடா அப்படின்னு ஹை ஸ்கோரிங் பிச்சில் வந்து இந்த டெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இறக்கி விட்டாங்க. அதே கேஎல் பார்க்க ஃபன்னா. கேஎல் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளே வரைக்கும் டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆடின மாதிரி தான் இருந்தது. 26 of 20. நிறைய பேர் அதான் கில்லே இப்ப கடைசியில முடிக்கும் போது ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமா இருக்கு. ஆனா ரொம்ப பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாங்க கில்லு. ப்ரோ ஸோ கேஎல் எவ்வளவு சூப்பரா ஆடி ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இல்லை, அது கேஎல் தான் அது வந்து கிரேட். அப்படி ஆரம்பத்தில் தெரிஞ்சுது. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சது. குரூப்பில் கூட நம்ம டெக்ஸ்ட் பண்ணோம். கடைசியில் நீங்கள் தான் சொன்னீங்க அரவிந்த், நீங்கள் தான் வந்து கேஎல் தான் கடைசியில் வந்து பெரிய ஸ்கோர் செட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. அதே மாதிரி ஆமா. பயங்கரமாக மேக்ஸிமைஸ் பண்ணி பண்ணிட்டாரு. ஸோ அதுதான். ஓகே. அது இல்லாமல் நிசாங்கா அவரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருந்தது. நேற்று ப்ரெடிக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொதல் 2 மேட்ச் அவர் ஃபர்ஸ்ட் ஆடலை. ஸோ அதனால விளையாடுவார்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே நம்ம போயிடலாம். ஜிடி. இன்னிங்ஸ்ல நிஷாங்கா சாய் ஆடினானேடா? ஆடலையா? இல்ல ஒழுங்கா இல்லைங்கிறான். ஓ, அப்படி. நேத்து எல்லாருமே என்ன நடிச்சாங்க ஜிடில எடுத்தோன்னே. ஆக்சுவலா 220 பிச்சு, அதாவது ஃபுல்லான இப்போ ஆர்சிபி மும்பைல இதில் இறக்கி விட்டுருந்தா 220 230 அடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட்லர் ஆனால் நேற்று அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே எனக்கு தெரிஞ்சது. நம்ம கூட அந்த நம்ம வச்சிருக்க குரூப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பார்த்தோன்னே நான் சொன்னேன், ரைட்டு இன்னைக்கு ஒரு வேற ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் இன்னைக்கு அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணலாம். எப்படின்னா அந்த பழைய பட்லர் மாதிரி டைம் எங்கேயோ போய் விழுந்தது. பெரிய சிக்ஸ் ஒன்று அடிச்சான். சரி இன்னைக்கு ஒரு அடி இருக்கு 100. அவன் எப்பயுமே செட் ஆனா தெரியுது ஒரு 100 வேற அடிப்பானா. சரி இன்னைக்கு அடிச்சு விட்டுருவான்னு நினைச்சேன். அவன் அடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாவே வந்து இது பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்தவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து ஃபுல் யூஸ் ஆஃப் த பிச் பண்ணாங்களா, கரெக்டா ஷாட்ஸ் ஆனாங்களான்னு தெரியல. 210 அடிச்சாங்க. 210 ஃபார் 4 கிடையாது. நீ 4 டவுன் இருக்க இந்த மாதிரி ஒரு பிச்சில்னா நீ ஒரு 220 230 அடிக்கணும் இப்பெல்லாம். கண்டிப்பாக. அதனால செம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். வாஷிங்டன் சுந்தர் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சொன்னதுக்கு அப்புறம். அதுதான் நேத்துமே ப்ரோ, அங்கே டாட் தான் பால் வரேன். நிறைய இருந்துச்சு. பட்லரையும் நான் ஃபஸ்ட்டு இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபார்மில் இல்லை. அவர் எப்போ இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு கொஷன் நம்ம வச்சுருந்தோம். நேற்று பயங்கரமாக ஆடிட்டாரு. இதில் என்னென்னா வாஷிங்டன் ஆடினது தான் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவரை எதுக்கு வந்து நம்பர் 4-ஆக இறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் தோத்ததுக்கு காரணமே அவரை தான் இருந்தார். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று பயங்கரமாக ஆடினார். ஸோ சூப்பரா ஆடினான் நேத்து வாஷி. நல்லா ஆடலாம். பவுண்டரிஸ் இருந்தது, டாட் பால் இருந்தது. ஆனா பவுண்டரிஸ் ஃபைன் பண்ணிட்டே இருந்தாரு. செம்மையா ஃபினிஷும் பண்ணாங்க ஓரளவுக்கு. ஸோ பட் ஆனால் இதுதான். இது வந்து கண்டினியூ பண்ணலாமா? நம்பர் 4-ல் வாஷி வந்து நேற்று ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த 2 மேட்ச் அடிக்கலன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. இது கண்டினியூ ஆனால் வந்து இதே மாதிரி வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குமா அவர்கிட்ட? அவங்க கிளென் பிலிப்ஸை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து ஃபில்லர் மாதிரி வாஷியை வந்து திடீர்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாடி அஸ்வினை மேலே இருக்கவங்க தெரியுமா, ஆமாம். மற்றவங்க லோயர் ஆர்டர் கொஞ்சம் லேட்டாக வரணுங்கிறதுக்காக ப்ரோ சும்மா அதெல்லாம் அனுப்பிச்சு. சிஎஸ்கேல தோனி எப்பயோ பண்ணிட்டாரு தலை. சரி அஸ்வின்லாம் ஓகே. ஓப்பனிங் பண்ணி நிறைய வாட்டி ஆடி இருக்கான். அஸ்வின் எங்கே ப்ரோ ஓப்பனிங்லாம் வந்தார்? அஸ்வின் எங்க ஓப்பனிங் ஆடினாரு? ஓப்பனிங் பவுலிங் தான் போட்டாரு. ராண்டமா ப்ரோ ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கூடாது. தலைலாம் எல்லாம் பண்ணிட்டாரு. நீங்க பேசுங்க. சரி. அதனால வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். அவன் அடிச்சதுனால இப்போதைக்கு அவங்க மாத்த மாட்டாங்க எதையும். பிலிப்ஸை இன்னும் அவங்க ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணல. கடைசியில தான் இல்ல இல்ல, வரணும் அவன். மேபி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக மேபி அனுப்பியிருப்பாங்க. பிலிப்ஸ் தான் சிவம் அவங்களோட பெஸ்ட் நம்பர் 4. இப்போ இனிமேவும் அவனை தான் ஆடணும் என்ன கேட்டா. கரெக்ட் தான். ஏன்னா அவங்க வந்து பிலிப்ஸை வந்து ஃபீல்டிங்லயும் மே- பவுலிங்லயும் தான் ட்ரஸ்ட் பண்றாங்க. அப்படி இல்ல ப்ரோ, மேபி எதனால யோசிச்சிருப்பாங்க, பிலிப்ஸ் கீழே வந்தா லோவர் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியும். ஒரு அதுவும் பெரிய இல்லாம பேட்டிங் லைனப் வாஷிங்டனுக்கு ஒரு மாதிரி. ம். எப்பவும் தலை இருப்பார்ல, தலை நம்பர் 7ல இருக்கிறப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மேல ப்ரமோட் பண்ணி நல்லா ஆட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. யோ, தலைக்கு இந்த வீடியோக்கு என்னையா சம்பந்தம்? இல்லடா, நான் பேட்டிங் சொல்றேன் லைனப். ஜென்ரலா. தலை எப்பயுமே தலை வந்து கீழே இருக்காரு. சரி எல்லாத்துலேயும் நம்ம தலையை அவுட் இழுக்கணும். ஆனாலும் தலை வந்து ஓகேவா? பார்த்து பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தலையை இழுத்து ஆடுவாங்கல்ல. வியூஸை வர வைக்கணும். தலையை ஏதாவது பண்ணி கிள்ளி விடணும். அதுதான் வந்து அந்த ப்ளூ இல்ல நான் சட்டைக்காரன் இப்ப பேட்டிங் வந்து. சொல்றது லைனப். எல்லாமே வந்து தலை. டேய், தலை ஃபேன்ஸே அக்ரி பண்ணுவாங்க. நாம எல்லாருக்குமே உண்மைதானே அது. கண்டிப்பாக. தலை கரெக்ட் கீழே தான். இருக்கிற ஒரு ஆனா இவங்க பண்றது எக்ஸ்பீரியன்ஸான அந்த ஒரு ஆள் வந்து இவங்க கீழே வந்து பிரானோட பேட்டிங் தான் பொசிஷன்ல பண்ணல. கீழே இருந்தா. பிரானோட பயங்கர ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் பண்ணல, வீக்கா இருக்கு. அது பெருசா நீங்க காட்டுறதுக்காக எப்படி எலாங்கேட் பண்றாங்க இந்தியா பாத்தீங்களா? இந்தியா இன்னும் புதுசே நியூசிலாந்து பேட்டிங் வேர்ல்டு கப் வரல. செமிஃபைனல் பாத்தீங்களா இல்லையா? 2019 ஆ, கண்டிப்பாக. தலை எப்போ வந்தாரு? தலை லேட்டா தான் வந்தாரு. தலை லேட்டாக ஆ, வந்ததுக்கான காரணம் வந்து ரவிசாஸ்திரின்னு ஒரு தப்பான ஒரு இது இருக்குது. அந்த மேட்சை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? அதில் நிறைய டிபேட்ஸ் ஓகே. இருக்குது.
அதாவது தலைக்கு எதிரானவங்க எல்லாம் வந்து தலை இந்த மாதிரி செல்ஃபிஷான இன்னிங்ஸ் ஆடினாருன்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய டேய் ரீல்ஸ் பாக்குறோம். அப்படிலாம் யாருமே சொல்லடா. அதெல்லாம் சொல்றாங்க. நல்ல இன்னிங்ஸ் கமிங் தான். பேக் டு கிரிக்கெட், நீயே சொல்லியிருக்க கமிங் பேக் டு கிரிக்கெட் நீயே பண்ணுங்கடா. சொல்லியிருக்க நீயே சொல்லியிருக்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அந்த போடப்படும் மேட்சுக்கு வீடியோல தோத்தது எங்கிட்ட இருக்கு. காரணம் டாப் 3 தான். தலை என்ன பண்ணுவாரு? நீங்க இப்ப மட்டும் இப்ப டேய், இந்த மாதிரி வந்து இந்த மேட்ச் உலகத்துக்கு தன்னை தோத்தது காட்டும்போது காரணம், மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க. குரூப்ல வந்துட்டு ஆர்சிபி ஃபேனா வந்து வந்து எல்லாத்தையும் வன்மத்தை கக்குறீங்க. சரி வாங்க. டேய் அந்த மேட்ச் தோத்தது காரணம் ஒன் டே மேட்சை 2 நாளா விளையாடுனது தான். ஆமா, அன்னைக்கே ஆக்சுவலா ஆடினா ஃபர்ஸ்ட் டே ஜெயிச்சிருப்போம். விளையாண்டுருந்தா மொமெண்டம் நம்மளோட இருந்தது, நம்ம வின் பண்ணிருப்போம் ஈஸியா. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 5 நாள் மேட்ச் 6 நாள் விளையாண்டு தோக்கடிச்சானுங்க. ஒன் டே மேட்ச 2 நாள் விளையாண்டு தோக்கடிச்சானுங்க. நம்ம தனியா வருவோம் அதுக்கு. இப்போ ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் இப்ப ஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி ஏதாவது தாட் சொல்லுங்க. கில்ல பத்தி ஏதாவது சொல்லு. கில்லு நல்லா விளையாண்டா, வழக்கம் போல விளையாடாம நல்லா விளையாண்டாரு நேத்து. எப்படி விளையாண்டாருன்னு தெரியல. மேபி யோசிச்சிருப்பான், சரி எப்படியாவது ஒரு பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பாத்தீங்கன்னா 7 பாலுக்கு 7 ரன் தான் இருந்தான். பட்லர் தான் 50 ரன் அடிச்சிட்டான். ஐயோ, அப்புறம் ஆமாண்டா. அவனோட நேச்சரே வந்து ஆங்கர் பண்றது தானே. அவரு ஒரு அந்த ஜிடியோட விராட் கோலி அவரு. அதனால அப்படியே கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் கடைசியில வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா. ஃபினிஷிங்ல ஆங்கரிங் பண்ணி ஒரு 70 ஆஃப் 40 அண்ட் 210 போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா innings. போலிங்ல வந்து முகேஷ் குமார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. 4 ஓவர் போட்டு 55 ரன், ஆனால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகேவா? அது போக விப்ராஜ் நிகம்க்கு ஒரு ஓவர் கொடுத்து அவர் 23 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ விப்ராஜ் நிகம் வந்து பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெருசாக எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அடுத்த மேட்ச் அவருக்கு பதிலாக? இல்ல என்ன இல்ல, நினைக்கிறீங்க? அவனை இன்னும் ட்ரெஸ் பண்ணுவானுங்க. லாஸ்ட் இயர் நல்லா ரொம்ப நல்லா விளையாடி இருக்கான்ல. கண்டிப்பா. அதனால இன்னும் ஒரு 3-4 மேட்சஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஓகே. தூக்கி லா ஆஃப் எங்கிடி பவுலிங்க்கு செம்மையா இருக்கு. பா நான் எங்கிடி போடும் போது நினைச்சேன் இவனை கூட இவனையாவது சிஎஸ்கே எடுத்துக்கலாமேடா அப்படின்னு. எல்லாம் சிஎஸ்கே அதே ப்ராடக்ட் தான் தானே. நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றோம். எல்லாம் இங்கிடி சிஎஸ்கே எடுங்கடா, சேர்ந்தவங்க தானே. எடுத்துக்கலாம்னு. எல்லா போருமே சில அட்டாக்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. மத்த டீம் பார்த்தா பவுலிங்கே இல்ல. ரொம்ப அந்நியமா இருக்கு இந்த தடவை டீம்ஸ்லாம். இல்லடா, எல்லாம் சில பார்த்தா இங்கிடி ஒரே பேஸ் வந்து அட்டாக்ல. லாஸ்ட் இயர் வரைக்குமே இந்த பால் அவன் டெவலப் பண்ணல. ஆமா. இப்போ இந்த ஒரு 1 இயர்க்குள்ள தான் டெவலப் பண்ணியிருக்கான். இது மேபி இது தெரிஞ்சிருந்தா ஆர்சிபியை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆர்சிபியும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு ஆக்ஷன்ல. அவனை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது. ஆமா 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 எனக்கு என்னன்னா கரெக்ட். ஆர்சிபி வந்து அவன் இல்லாமலே ஸ்ட்ராங்கா தான் ப்ரோ இருக்கு. ஸோ அவன் இருந்திருந்தா இல்ல வந்து இல்ல, ஒரு பேக்கப் பவுலரா போன வருஷம் சிஎஸ்கேவோடய ஒரு மேட்ச் விளையாட விட்டானுங்க. ஆமா நல்லா ஆமா. விளையாண்டான், நல்லா தான் போட்டான். அவனை மேபி இவன் அவனை இந்த ரிலீஸ் அளவுக்கு பண்ணிருக்க கூடாதோ கம்பேக் கொடுப்பான்னு அப்படின்னு தோணுது. ஏன்னா எதிர்பார்க்கல. அவனை 2 கோடிக்கு தான் அவனை வாங்கியிருந்தானுங்க ஆக்ஷன்ல. ஓகே அப்படி யாரும் 2 கோடிக்கு அவன் டஃபியை தான் எடுத்தானுங்க இன்னுமே. ஆனா எனக்கு அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஓகே. தான் ஸோ வாங்க இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் போலாம் டக்குன்னு. டிசியை பற்றி பேசுவோம். நிசாங்கா பிரில்லியன்ட் பேட்டிங். கேஎல் ராகுல் வந்து 92 ஓவர் 52. தலைவன். ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் ஆன்லைன்லேயே பார்த்தேன் கேஎல் ஆடும்போது இதனால தான் தோக்க போகுது அப்படின்ட்டுலாம் வந்து மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ ஆனால் பயங்கரமாக மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாரு. நேற்று கேஎல் வந்து ப்ரூவ் பண்ணியே bro, ஆகணும். நம்ம வந்து நேத்தி ஷோல எக்ஸ்பெக்டர் யார் சொல்லியிருந்தா? ஆமா கேஎல். நீங்க வந்து எக்ஸ்பெக்டர் வந்து கேஎல் சொன்னீங்க, நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுங்க, நிசாங்கா சொன்னேன். So ரெண்டு கிரெடிட்ஸ். பேருமே தலைக்கு பயங்கரமா கொடுக்குற அசோக் மாதிரி எனக்கு சர்மா கொடுங்க. எக்ஸ்பெக்டர் அசோக் சர்மா பத்தி சொல்லுங்க. அவர் நல்லா தான் போட்டாரு, யங்ஸ்டர் தானே, டெவலப் ஆயிடுவாரு. ஆமா 45 ரன் தான் கொடுத்துருக்காரு 3 ஓவர் போட்டு. பிரச்சனை இல்லை, வாய்ப்பு உண்டு. ப்ரோ இருங்க சீக்கிரமா வாங்க அந்த சிங்கிளுக்கு வாங்க. டேவிட் மில்லர் வேணாம்னு சொன்ன அந்த சிங்கிளை பத்தி பேசுங்க. ஆமா ரஷ்யோ அதுதான் டேய் அதுதான் நேற்று மேட்சோட டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான கிளைமேக்ஸ். டேய் அதாவது மேட்ச் வந்து ரொம்ப சீசா பேட்டில் மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேட்ல வந்து டிசிக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு உள்ள போயிட்டான், திருப்பி வந்திருக்கான். இந்த மாதிரி போயிட்டு வந்தவனுங்க எப்பயுமே என்ன பண்ணுவானுங்க, 2 பால் சுத்திட்டு 3ஆவது பால் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு மீமுக்கு கிரெடிட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுவானுங்க. மேட்ச் எல்லாம் பெருசா ஜெயிச்சு கொடுக்க மாட்டானுங்க. இவன் செம்ம க்ளோஸா வந்துட்டு அந்த சிங்கிள்ல என்ன சொல்றதுங்கிற மாதிரி மில்லர் டூயிங் மில்லர் திங்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை அது எப்படி எடுத்துக்கிறதே எனக்கு தெரியல. அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் கேட்டகரியில போடுறதா இல்ல குல்தீப் அந்த அளவுக்கு கூட இவனுக்கு நம்பிக்கை கொடுக்கலையா? ஒரு ரன் அடிக்க முடியாது அவனால, அந்த மாதிரி தான் இருக்கு. குல்தீப்பால ஒரு ரன் அடிச்சாலும் ஓட முடியாதுடா. அவன் 22 யார்டு ஓடுறதே அது 2 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கு. அவனுக்கு அதான் ஆப்போசிட்ல இருக்கவன் 2 வாட்டி ஓடிடுவானுங்க போல. அவன் அப்பயும் பாதி தான் ஓடி இருக்கான். இவன் நிறைய அப்படி ஓடிட்டே ஓடுனா இருக்கான். ஆனா எங்க ஓடுறது? டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் இல்ல, கவர் ஆயிருக்கு. இன்னொன்னு என்ன தப்புனா, இப்ப கடைசி 2 ஓவர்ல உங்களுக்கு யார் வேணும்? குல்தீப் என்ன ஹிட்டரா? நல்லா ஓடுறவன் கொஞ்சம் அத்லெட்டிக்கான பாடியா இருக்கவனா இறக்கி விடலாம். குல்தீப்பை ஏன்டா இறக்கி விடுறீங்க? அவன் ஓடவே மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ இல்ல வேற இங்க யாரும் இறக்கி இல்லையா? விட்டு இங்க இருந்ததே 7 விக்கெட் போயிடுச்சு பெரிய ப்ரோ. அதுக்கப்புறம் வேற யாரை இறக்குறது? குல்தீப் தான் வந்து. நான் சொல்றேன், பவுலர்ல ஃபாஸ்டா ஓடுறவங்க யாராவது இருந்தா அவங்கள இறக்கி விட்டுருக்கலாம்ல. ஏன்னா ஈஸியா இருந்தான்.
எதுக்குன்னா குல்தீப் நட்ராஜன் இறக்கி விட முடியாது சுத்தமா குல்தீப் வந்து ஒரு லாஸ்ட் பேட்டிங். ரெகனைஸ் பேட்டரா நம்ம பார்க்கலாம். டெஸ்ட்லலாம் வந்து ஆங்கர் பண்ணியிருக்காருல்ல, அந்த இதுல வந்து குல்தீப் வந்து இந்த உமன்ஸ் கிரிக்கெட்ல ஒரு தீப்தி சர்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்க கூட சிக்ஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பவர் கம்மி குல்தீப்புக்கு. டேய் அவன் பேட்லயாவது பால்ல பேட் படுத்து தான் அவனை இறக்குனானுங்க. ஏன்னா இங்கிடி கிட்ட கொடுத்து அவன் பாட்டுக்கு இவனுங்க 2 சவுத் ஆப்பிரிக்கன்ஸும் சேர்ந்து ஏதாவது காமெடி பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்றதுன்னா ஆனா குல்தீப் ப்ரோ, இறக்குனாங்க. இதே குல்தீப் தான் வந்து நம்ம டெஸ்ட் டீமோட ப்ராப்பர் நம்பர் 3-ஆ விளையாடுனாருன்னு நினைக்கிறேன். கடைசியா லாஸ்ட் இந்தியா ஒரு அடி வாங்கின மேட்ச்ல பெஸ்ட் அவர் தான் பேட்ஸ்மேன் நம்பர் அவர் 3. தான். நைட் கம்பீர் ஏரா. பேட்ஸ்மேன். நைட் பேட்ஸ்மேன். அந்த ரீசனுக்காக தான் ஏதோ பேட்டிங் ஏதோ பண்ணுவான், ஏதோ ட்ரை பண்ணுவான். ஏன்னா மில்லர் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. விப்ராஜ் நிகம் விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த சிக்ஸ் அடிச்சு க்ளோஸாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சிக்ஸ் போகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை ஸ்ட்ரைக்கு குல்தீப்ட்ட ஏதாவது வர வேண்டிய நிலமை இருந்திருந்தா, ஏதோ பேட்டில் பட்டு எங்கேயாவது எட்ஜ் ஆகி 4 போகலாம். மினிமலாக இதை தான் வந்து யோசிச்சு அனுப்பியிருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மில்லர் வந்து இந்த ஃபிஃப்த் பால் வந்து ரன் எடுக்காதது தான் வந்து பெரிய தப்பாக வந்து பேசப்படுது. ஸோ இன்னொரு தடவை இன்னொரு தடவை திருப்பி அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தா அவன் என்ன டிசைட் பண்ணுவாங்கிறத யோசிக்கணும். 2 பால் 2. குல்தீப் கிட்ட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஓகே மேட்ச் ட்ரை பண்ணிடுவோம், ஸோ இனிமே தோக்க முடியாது, அந்த சேஃப்டிக்கு தான் போவாங்க. கண்டிப்பாக அவன் என்ன நினைச்சானே தெரியல, இது அப்படியே வந்து இல்ல இல்ல, நின்னுட்டான். அவன் என்ன நினைச்சான், 2 பால்ல 2 ரன் தானே, சரி அடுத்த பால் வந்து அவனால 2 ரன் அடிக்க முடியும்னு நினைச்சிட்டான். ஏன்னா அந்த ஓவர்ல சிக்ஸ் அடிச்சிட்டான்ல, குல்தீப்பால அடிக்க முடியாது அந்த ஒரு ரன். ஒருவேளை குல்தீப் அடிக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு இது, இந்த மேட்சை நான் டிராவ் சூப்பர் ஓவரா ஆயிடக்கூடாது, எடுத்துட்டு வின்னுக்கு போகணும்னு நினைச்சிட்டு அவன் அப்படி ஆடிட்டான். இந்த எனக்கு மேட்சை நான் வந்து சூப்பர் ஓவர்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி ஆமா நாங்களே எடுத்துட்டு போக மாட்டோம்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க மேட்ச். ப்ரோ ஆனா குல்தீப்புக்கு ஒருத்தர் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? 2023 எந்த மேட்ச் ப்ரோ? 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் ஃபைனல் ஸ்கை ப்ரோ. என்ன பண்ணாரு? ஓ ஸ்கையா? டேய் அதெல்லாம் ஏன்டா ஞாபகப்படுத்துற ப்ரோ? போன மேட்ச்லயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஆஃப் டாபிக்கா இருக்கு. இன்னைக்கு இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க எனக்கு எனக்கு மேட்ச். வந்து நேத்து பண்ணது வந்து இல்ல இல்ல, குல்தீப் ஸ்ட்ரைக் கொடுக்கறத பத்தி பேசுறதுனால அப்படி மில்லர் கனெக்ட் வந்து பண்ணேன். ஸ்ட்ரைக் கொடுக்காதது வந்து தலை வைப்ஸ் தான் கொடுக்குது. தலை வந்து யூஸ்வலா நிறைய மேட்சஸ்ல பண்ணி இது தலை தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லலாமா? இன்வென்டர் ஆஃப் நாட் கிவிங் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு நம்ம ஒரு டைட்டிலே யாரோ கொடுக்கலாம். ஒருத்தன் ஃபுல்லா வந்துட்டு ஒண்ணானே, அது வந்து இது மிச்சல். பிளம்பர், ஆமா பிளம்பர். டேரல் மொட்டை, மிச்சல். நம்ம மொட்டை அண்ணன் அவர் தான். அதெல்லாம் அவனுக்கு தேவைதான் அது. அதெல்லாம் செம இந்தியா காமெடி ப்ரோ. அவன்லாம் வெறுத்திருப்பான். எலிமினேட் இனிமே பண்ணி அனுப்புனான்ல. இனிமே இனிமே நானே வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு இந்த டீமை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவன் நினைச்சிருப்பான். ஃபுல்லா ஒரு டபுளை கம்ப்ளீட் அல்டிமேட்டா பண்ணிட்டு இருக்கும் அது லைவ். அப்படியே தலை வந்து திருப்பி அனுப்பி விடுவாரு. தலை சிரிச்சுக்கிட்டே அனுப்புவாரு, போ போ போ. அதுக்கு பேட் ஆஸ் பாத்தீங்க போட்டுட்டு இருப்பான். வேற லெவல்ல அதுக்கும் இருக்கு. மாஸ் எடிட் போடுவானுங்க. மாஸ் தான் அது. இப்ப ப்ரோ குல்தீப் இப்ப நடக்கிற மேட்ச பத்தி ஏதாவது சொல்லுங்க. இப்ப குல்தீப்புக்கு நடக்கிற மேட்ச பத்தி கொடுக்காதத எல்லாம் பேச ஒண்ணும் இல்ல, குல்தீப்புக்கு அதனாலதான் கொடுக்காதத அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம். பட் பார்க்க போனா ஆஹ், தலை வந்து அவனே நம்பல, மிச்சலே நம்பல. அவனை வந்து பேட்டரா தான் எடுத்தாங்க. அதுதான் பியூட்டி. ப்ரோ இன்னொரு மேட்ச் ஞாபகம் இருக்குடா, இங்கிலாந்தோட T20 வேர்ல்டு கப் இல்ல T20 நினைக்கிறேன். 2 பால் 5 என்னமோ இருக்குமோ, ராய்டு இருப்பான் ஆப்போசிட் எண்ட்ல. ஓகே. 2 பால் 4 5 தெரியல. தலை ஓட மாட்டாரு, 19.5ல சிங்கிள் எடுக்க மாட்டாரு, லாஸ்ட் பாலும் விட்டுருவாரு. இது அது வந்து இங்கிலாந்து கிடையாது ப்ரோ, அது வந்து வெஸ்ட் இண்டீஸோடயோ இங்கிலாந்தோட T20. டேய், இந்த வீடியோ எவ்வளவு கட்ரா பண்றது? கட்டலாம் இல்லை ப்ரோ. அதே மாதிரி நம்ம கால் வந்து இன்னும் 9 அப்படியே நிமிஷம் தான் போடுங்க. இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு மேட்சை பற்றி கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. நாளைக்கு மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர், கரெக்டா? ஸோ கவுஹாத்தியில் நடக்குது மேட்ச். ரெண்டுமே கிளாஷ் ஒரு ஆஃப் டைட்டன்ஸ். ரெண்டுமே ஒரு கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ். கன் லெவன்ஸ் அப்படின்னு சொல்லாமா, பயங்கரமான பேட்டில் இருக்கும். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யார்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வரும்? சரியான இது வந்து என்ன சொல்றது, இந்த மேட்ச் எல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யார் யார்கிட்ட மாட்டிக்கிறாங்கிறது தான் இருக்கு. எந்த பவுலிங் அட்டாக்கு எந்த பேட்டிங்கிட்ட மாட்டிக்க போகுது, ஃபில் சால்ட்டா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இவனுங்களா இல்ல இந்த சின்ன பசங்களா அப்படிங்கிறது தான் போன. வெட்டுக்கிளியா இல்ல இந்த செத்த கிளி வெட்டிக்கிலியா அப்படிங்கிற மாதிரி. செத்தேலியா கிடையாது. நோ ஆர்சிபி. பாப்போம் என்னன்னு. இதெல்லாம் நோ ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. 11லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சும் இருக்காது ரெண்டு சைட்ல இருந்தும். மேபி கவுஹாத்தி பிச்சு அண்டர் கவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஆர்சிபி டாக்டிக்கல் சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்க, அங்க யோசிக்க ஏதாவது மாட்டாங்க. வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கு ப்ரோ? மழை பெய்யுற மாதிரி வெதர் இருக்கா? மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே ஓகே. அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ். அதனால சரி. டாக்டிக்கல் சேஞ்ச் ஏதாவது ஆர்சிபி ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி நோ ஓகே. சேஞ்சஸ். ஆமா. சூப்பர். வைபவ் சூர்யவன்சி வெர்சஸ் ஹேசல்வுட் இல்ல இருந்தா செமையா இருந்திருக்கும். அதனால டஃபி வெர்சஸ் சூர்யவன்சி அப்படின்னு பண்ண வேண்டியதான்.
இந்த அபிநந்தன் புவி புவி தான் லாஸ்ட் இயர் விக்கெட் எடுத்தான் சூரியவன்ஷிய. பார்ப்போம். சேசிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜ். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஹை ஸ்கோரிங் கேம் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அன்லெஸ் ஏதாவது பிச்சு ஃபன் பண்ணுச்சுன்னா வேற மாதிரி போகும். ஓகே. ப்ரெடிக்ஷன் எக்ஸ்பேக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா, பச்சி சொல்லுது நாளைக்கு ஒரு 2 சைடுமே ஒரு லோ ஸ்கோரிங் கேமா கடைசி வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு தோணுது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்காத சில இதெல்லாம் இருக்குல்ல, பழைய ஃபார்மேட். அந்த ஒரு 138 அடிச்சு அதை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் டீமும் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் நேற்று மேட்ச் மாதிரியே மில்லர் மாதிரி இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு நம்ம லக்னோல தான் நாளைக்கு அப்படி இருக்கும்னு தோணுது. பார்ப்போம், அது எப்படி வேணா இருக்கலாம். பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, ஆர்ச்சர். 2 சைடுமே கன் ம். சைடு. பேட்டிங்லையும் சரி bowlingலையும் டீசெண்டான சைடு தான், ஓகேவா. பேட்டிங்கில் பயங்கரமாக போட்டு அடிக்கக்கூடியது. அதுக்கு அந்த 2 டீசென்ட் bowling அட்டாக்கும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, ஏதாவது டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆனால் நடுவில் யாராவது வந்து ஆங்கர் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி ஆங்கரிங்லாம் பண்ணும்போது டிம் டேவிட்லாம் வந்து ஹிட்டராக இல்லாமல் கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி இந்த ஸ்கோரை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். ஆங்கரிங்லாம் வாய்ப்பே இல்லை ஆர்சிபியில். அது வந்து அடிதான். சின்னசாமியில் எங்கே தூக்கி அடித்தாலும் 55 மீட்டர் பவுண்டரியில் 6 போயிடும் ப்ரோ. மற்றபடி மற்ற இடத்துலலாம் அது வந்து ஆப்போனண்ட் அடிக்கணும்ல, அடிக்கலையே ஆப்போனண்ட்லாம். அது கண்டிப்பாக ம். அது ஏய், ஆப்போனண்ட் அதுக்கு ஏற்ற முக்கியமான மாதிரி ஒரு bowling விஷயம் இருக்கு. போட்டுருக்கணும். ஆப்போனண்ட் அதுக்கு ஏற்ற சந்தீப் மாதிரி சர்மா. bowling போட்டுருக்கணும் ப்ரோ. ப்ரோ சந்தீப் சர்மா vs விராட் கோலி சாப்டர் 100 மாதிரி போயிட்டு இருக்கு. எத்தனை தடவை அவுட் ஆகிருக்கான். பர்கர் நாளைக்கு யாராவது யங்ஸ்டர் விளையாடுறானுங்களாடா ஆர்ஆர்ல பவுலிங் பவுலர்ஸ்? மூட் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதேதான். அப்படி யாராவது பர்கர். இருந்தா கோடி நம்மளால அங்க அவர்கிட்ட அவுட் ஆமாமா. பேர் தெரியாத ஏதாவது ஒரு ஆள் உள்ள விளையாடினா விக்கெட் தரப்படும் ஃப்ரீயா. ஃப்ரீ விக்கெட்ஸ் ஆஃப். ஆமா. பார்ப்போம். அவே ரெக்கார்டு ஆர்சிபிக்கு பயங்கரமா இருக்கு 2 வருஷமா. ஆனா அதெல்லாம் இப்ப மேட்டர் ஆகுமா அப்படின்னா இல்ல. ஆனா இன் ஜென்ரல் அது ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து ஹோம்ல தான் நம்ம ஜெயிக்காம இருந்தோம். ஹோம்லயும் ஜெயிச்சாச்சு. இப்ப அவையில போய் ஒரு ஃபன் பண்ணலாம், ஜாலியா விளையாடலாம் அப்படின்ட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இருந்து ஆர்ச்சர் பர்கர் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் ஆர்சிபிக்கு. ஒரு ஏர்லி இன்ட்ரோச் பண்ணி அப்பன்னு பார்த்து பார்ப்போம். நிறைய விதத்துல இதாகலாம். ஆர்ஆருக்கும் டாப் ஆர்டர் கிளிக் ஆயிட்டே இருக்கு. ஸோ அபவுட் டைம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன பேட்டிங் ஆர்டர் வந்து சூரியவன்சி எப்பயுமே அடிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த அப்ரோச்ல வந்து லாஸ்ட் இயர் இந்த அபிஷேக் சர்மா ஒரு ஃபார்ம்ல இருந்தான்ல இந்தியன் டீமுக்கு, ஆமா ஆமா. எப்பயுமே சுத்திக்கிட்டே இருப்பான், ஆனா ரன்னும் வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஃபார்ம்ல இருக்க மாதிரி நான் இருக்கு ஒரு பாயிண்ட், சூரியவன்சி. அவனை ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ற சூரியவன்சி வாய்ப்பு இருக்கா? சூரியவன்சி வீடியோஸ் இந்த ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். இந்த பும்ரா 6 அடிக்கிறது, சின்ன வயசுல இந்த நம்ம கதவை மூடிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு கனவு காணுவோம்ல, இந்தியா டீமுக்கு ஆடி இந்த ஒரு 6 பால் 6 6 அடிக்கிற மாதிரிலாம் ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. அதை வந்து நான் வந்து சூரியவன்சி பேட்டிங்ல பார்க்குறேன். என்னடா இது, இந்த மாதிரி வந்து டேய், இந்த பவர் பிளேல இன்னும் இந்த சீசனே அவுட் ஆகலன்னு ஏதோ ஒரு ஸ்டாட்லாம் படிக்கிறேன். ஆர்ஆர் ஓபனர்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு லைட்டா அப்போ திகிலா அப்போ தான் நாளைக்கு இருக்கு லா ஆஃப் ஆர்சிபிக்கு. ஆவரேஜஸ் படி ஏதாவது ஆயிடும் ப்ரோ. இவனுக்கு பிளானோட தான் வருவானுங்க ஆர்சிபி. ஒரு வைட் யாக்கர் போடுறது இல்ல ஏதாவது 2 டீப் பாயிண்ட்டும் ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் வச்சுட்டு சூரியவன்சிக்கு வேணும்னே வெளியே அப்படி தள்ளுவானுங்க. 2 3 வைடு போட்டாலும் கவலைப்பட மாட்டானுங்க. ஸோ அந்த கண்டிப்பா மாதிரி ஏதாவது பிளானோட தான் வருவாங்க. அதை கான்கர் பண்றாரான்னு பார்ப்போம். கண்டிப்பா. சின்னவர். சின்னவர் சின்னவர் எப்பயுமே அர்ஜுன் டெண்டுல்கர் தான். ஓகே ஓகே ஓகே. சின்னவர் டைட்டில் வந்து அவருக்கு தான் டிசர்வ் ஆனது. ப்ரோ ஓகே, எக்ஸ் ஃபேக்டர். எக்ஸ் ஃபேக்டர் போயிடலாம். எக்ஸ் ஃபேக்டர் ஜி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, ஆர்சிபில சொல்லு. ஆர்சிபி எக்ஸ் ஃபேக்டர் நாளைக்கு வந்து ஜிதேஷ். டேய் ஜிதேஷ் தானே நானும் சொல்ல வந்தேன். எனக்கும் ஜிதேஷ் எடுத்துக்கங்க. அப்படியா? சரி, ஏன்னா அவன் நான் அடிக்கவே இல்லை. மாத்திக்கிறேன். நானும் அவனை சொல்லலான் இருந்தேன். அவன் ஏதாவது நாளைக்கு ஏன்னா பண்ணுவான் அப்படின்ட்டு. 3 பேருமே அதே சொல்லுவாங்க. சரி, தலைவன் கிங் கிங் கோலி. ஓகே. ராஜஸ்தான். அங்க வந்து ராஜஸ்தான்ல மேபி சந்தீப் சர்மா. துஷார் தேஷ்பாண்டே நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா ரேண்டமா இருக்கிறதுலே கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, அவுட் ஆஃப் நோவேர் சிலபஸ்ல இல்லாம வந்து ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு தோணுது. அவன் ஒரு பார்ப்போம். சர்வல் பர்கர். ராக்கர் ஏய், ப்ரோ, லாஸ்ட் மேட்ச் செமையா லாஸ்ட் ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணான்டா. சூப்பரா போட்டான். ஆமா. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கதறானுங்க, டேய் எங்க டீம்லயே இருந்தியடா, இந்த மாதிரிலாம் யாருக்கு போட தெரியுமான்னு கூட ப்ரோ எனக்கு அவன் தெரியாதுடா நல்லா போட்டான். அப்படின்னு கதறி. அதாவது இந்த ஆமா, மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் டீசெண்டா தான் போட்டான். கொஞ்சம் ரன் லீக்கிங் இருந்தது ரீசெண்டா சிஎஸ்கே போட்டு ஆடினப்ப. விக்கெட் நிறைய எடுப்பான். பட் அதுக்கெல்லாம் நான் தலைக்கு தான் கன்சிஸ்டன்டா கிரெடிட்ஸ் யாருக்கு கொடுப்பேன். இடத்துல போட்டான். அதுக்கெல்லாம் நான் தலைக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்பி எடுத்தார்ல, அப்பயுமே ஆள் ஃபிளமிங்க்கு எடுக்கல. கொடுங்க. அப்பயுமே ஆள் ஃபிளமிங் தானே எடுக்கல. எடுத்தாரு. சரி, ஃபிளெமிங்க்கும் உண்டு ஃபிளமிங் தான் எடுத்தாரு. உண்டு உண்டு ஆ. வச்சுக்கோங்க. ஓகே ப்ரெடிக்ஷன். ஓகே, வின்னிங் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். நமக்கு பெருசா டைம் இல்ல. ஜி. ஆர்ஆர் ஆர்ஆர் ஆர்ஆர். ஓகே. நானும் ஆர்ஆர் தான். ஹோம்ல ஆடுறாங்க நான் அவங்க. ப்ரோ, அட்லீஸ்ட் அவங்க ஹோம் சொல்லிக்கிற நீங்க ஹோம்ல ஆடுறாங்க. நீங்க ஏதாவது ஆர்ஆர் சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து சாரி, நீங்க ஆர்சிபி சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். ஓகே, நான் இல்ல ஆர்சிபி போறேன். ஆர்சிபி
ஆர்சிபி ஆர்ஆர் பவுலிங் இல்ல மேல இல்ல இந்த மாதிரி ஆர்ஆர், நீ உனக்கு என்ன தோணுதோ அதே சொல்லு. யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ அதே சொல்லு. இல்லை ப்ரோ, அது வந்து ரெண்டு பேரும் என்ன சொல்கிறதுனா ஓட் படி அப்ப நீங்கள் அதிகமாக நானே இருக்கீங்க. நான் ஆர்சிபியாவே இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் மாற்றக்கூடாது. நீங்கள் தான் முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட முதல்ல ஏய் கேட்டது, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல ப்ரோ, ஏதோ ஆர்சிபி பவுலிங் ஆர்சிபிக்கு மேல ஒரு நம்ம நம்பிக்கை சப்போர்ட் வர பண்ணாம வேற யார் மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ண போறா? ஏய் இந்த சீசன் ஒரு மாதிரி ஆர்சிபி பவுலிங் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. கொஞ்சம் நாளைக்கு நம்பிக்கை தப்பிச்சுட்டு வைங்க. இருக்க மாதிரி. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஃபைஃபர் எடுப்பாருன்ற நம்பிக்கை வைங்க. ரொமாரியோ ஷெப்பர்டு தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அவனை ஏதாவது வெளியில தூக்கி போட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் கொண்டு வாங்க. அவன் எவ்வளவு ரன் அடிச்சாலும் கொடுத்துருவான் போலடா. அவன் பவுலிங் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. அவனை தூக்கிட்டு ஓடி வந்து ராஷிக் ஷார்ட்டா போடுறாடா, வாகா அதான் அடிச்சுக்கோ அவனை அப்படிங்கிற மாதிரி. தூக்கிட்டு ஒரு பேட்டர் கம்மியாக வந்து போவீங்களா? ராஷிக் சலாம்தார் அந்த மாதிரி போவீங்களா? இல்ல இல்ல, இல்லை நான் வந்து என்னன்னா ஹேஸ்லுட் அவைலபிளா இருந்தா அவனை தூக்கிட்டு ஹேஸ்லுட்டை போட்டுருவான், அவ்வளவுதான். ஓகே. ஸோ ரிப்போர்ட்ஸ் போதும், எதுவும் பேட்டிங்லாம் 7 பேருக்குலாம் பேட்டிங் கிடைக்கிறதே இல்ல. கண்டிப்பாக 4 பேர் தான் ஆடுறானுங்க. போதும் 7 பேர். கண்டிப்பாக. சரி, பார்ப்போம். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே தானே? எல்லாத்தையும் நம்ம கவர் கேஎல் பண்ணியாச்சு. போஸ்டரை காமிச்சிட்டு முடிச்சிருங்க ஷோ. என்னத்தை காமிக்கணும்? போஸ்டர் ப்ரோ. கேஎலோட போஸ்டர். கேஎல் கேஎல் காட் ஏவா, கேஎல் காடு. தெரியுதா? தெரியுது, தெரியுது. நல்லாவே தெரியுது. இவர் தான் பாத்துக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. கேஎல் ஃபேன். இதோட நம்ம Okay. முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை வீடியோஸில் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணணுன்னு இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் லைவ் செஷன் வாங்க, லைவ் செஷன் வாங்கன்னு சொல்றாங்க. லைவ் செஷன்லாம் வந்தா நான் 2 பேர் தான் ப்ரோ பாப்பீங்க. நாங்க ஆமாம், நம்மளதே பாத்துக்க வேண்டியதுதான். அதனால அதெல்லாம் மேபி இன்னும் லேட்டா பண்ணலாம். கண்டிப்பாக அதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ மறக்காமல் தமிழ் கமெண்ட்ரி ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோடய நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நான் உங்கள் லெவலுக்கு நாங்கள் அந்த மாதிரி வந்து உங்களோட பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஓகே. நாங்க வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சதே வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷன், எப்படி இப்போ ஒரு டீ கடையில் உட்காந்து கிரிக்கெட் பேசுறது, இல்லை ஆஃபீஸில் கிரிக்கெட் பேசுறது, ஸ்கூல் காலேஜில் கிரிக்கெட் எப்படி பேசுவீங்களோ நம்மளாம் எப்படி பேசுவோமோ, அதை வந்து அப்படியே ஒரு நேச்சுரலாக நாங்கள் கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் ஆச்சரியமும் படுறாங்க. அதான் bro. என்ன கேட்குறாங்கன்னா, டேய் ஆ, உங்களுக்கு ஆ. ஒரு வேலையே இல்லையாடா, இதை தான் பேசிகிட்டு இருப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது அந்த மாதிரி வரும்போது. ஓகே, நமக்கு டைம் வந்து லெஸ் தென் மினிட் தான் இருக்குது. ஸோ நம்ம இதோட முடிச்சுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இதே மாதிரி வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஜெய் சிஎஸ்கே.